தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு இந்த தவக்காலத்தில் எதை கொடுக்க போகிறோம் என்கிற கேள்விக்கு இது ஒரு நல்ல பதிலாக பவுலடிகளார் நமக்கு காண்பிக்கிறார். பவுலடிகளார் எழுதிய ரோமேருக்கு எழுதிய அந்த திருமுகத்துல 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் இப்படி எழுதுகிறார்: தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். தவக்காலத்துல நிறைய பேருக்கு நிறைய செய்யணும்னு ஆசை. ஆண்டவருக்கு சிலுவை பாதம் செய்யணும், மொட்டை போட்டுக்கணும், வேளாங்கண்ணி வரைக்கும் நடந்து போகணும், உபவாசம் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. பிரியமான என் சகோதர சகோதரிகள், ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஊன் இயல்பு சார்ந்த காரியங்களை கொண்டு நம்ம ஆண்டவரை மகிழ்விக்க முடியாது. ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனத்துல படிக்கிறோம்: வாழ்வு தருபவர் தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. அப்ப நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது தரணும்னு விரும்பணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்மை நாமே உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதாவது இந்த உலகத்துக்கு மறிச்சு கிறிஸ்துவுக்காக வாழணும். இந்த உலக ஆசைகளுக்காக, உலக ஆஸ்திகளுக்காக, உலக பெருமைகளுக்காக நம்ம வாழாம இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கணும். இந்த தவக்காலத்தை அதை மட்டும் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அது கடவுளுக்கு ரொம்ப 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 பிரியமானதா இருக்கும். அதுக்குன்னு உபவாசம் இருக்காதீங்கன்னு சொல்லலை, தவக்கால தெரியாத்திர போகாதீங்கன்னு சொல்லலை, வேளாங்கண்ணிக்கு நடந்து போகாதீங்கன்னு சொல்ல, அதை செய்யுங்க. ஆனா அதை விட ஆண்டவருக்கு பிரியமானது எது? என்னையே நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறது. அந்த மனநிலையில் வளர நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தந்தையே, நீர் உம்முடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக ஒரு கொடையாக தந்தீர். ஆனால் இன்றைக்கு அவருடைய திருப்பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த தவக்காலத்தில் நாங்கள் அவருக்கு எதை கொடுப்பது என்று யோசிக்கும் பொழுது, ஏதாவது ஒரு பக்தி முயற்சி செய்தால் அவரை திருப்திப்படுத்தி விடலாம் என்று யோசிக்கிறோம். உம்மை பிரியப்படுத்தலாம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்புவதோ நொறுங்கிய உள்ளத்தையே. ஆகவே ஆண்டவரே, எங்களையே உமக்கு காணிக்கையாக படைக்க எங்களுக்கு அருள் தாரும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதரின் வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.